ஹாய், வெல்கம் டு ஹிடன் எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, போன வீடியோ கமெண்ட் செக்ஷனில் J1407Bயும் சூரியனும் வந்து மோதுச்சுன்னா என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. J1407Bங்கிறது வந்து ஒரு பிளானட். சாட்டர்ன் மாதிரியே இந்த பிளானட்டுக்கும் வந்து இதை சுற்றி ஒரு ரிங் இருக்குது. இந்த பிளானட்டோட ரிங்கு வந்து சாட்டர்னோட கம்பேர் பண்ண இந்த பிளானட்டோட ரிங்கு வந்து சாட்டர்னை விட ரொம்பவும் பெருசாக இருக்கும். இந்த வீடு வந்து J1407Bயோட ரிங்கு வந்து எவ்வளோ பெருசு இருக்கும், அப்புறம் அந்த பிளானட் வந்து இந்த யூனிவர்ஸ்குள்ளே எங்கே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த பிளானட் வந்து சூரியனோட மோதுச்சுன்னா அந்த பிளானட்டுக்கு என்னெல்லாம் நடக்கும், அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க, அப்படியே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். J1407Bங்கிற பிளானட்டை வந்து 2012 வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பிளானட் வந்து நம்ம பூமியை விட்டு 434 லைட் இயர் தாண்டி கான்ஸ்டலேஷன் ஆஃப் சென்டாரஸ்ங்கிற ஒரு இடத்துல இருக்குது. நம்ம சோலார் சிஸ்டம்குள்ளே சாட்டர்ன் கிட்ட தான் பெரிய ரிங் இருக்குது. ஆனால் இந்த J1407B பிளானட்டோட ரிங்கை வந்து சாட்டர்னோட கம்பேர் பண்ணால் சாட்டர்னோட ரிங் வந்து ரொம்பவும் சின்னதாக இருக்கும். என்னதான் வந்து நம்ம சோலார் சிஸ்டம்குள்ளே மற்ற பிளானட்ஸை விட சாட்டர்னோட ரிங் வந்து பெருசாக இருந்தாலும் J1407Bயோட ரிங் சைஸ் வந்து சாட்டர்னோட கம்பேர் பண்ணால் சாட்டர்னோட ரிங் வந்து ஒன்றுமே இல்லை. ஏன்னா J1407Bயோட ரிங்கோட சைஸ் வந்து 92 மில்லியன் கிலோமீட்டர். ஒரு ரெஃபரன்ஸ்க்கு இந்த பிளானட்டோட ரிங்கோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா, நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதில் பாதிக்கும் மேலே இந்த ரிங்கோட சைஸ் இருக்குது. இன்னும் கிளியராக சொல்லணும்னா இந்த பிளானட்டோட ரிங்கோட சைஸ் வந்து சாட்டர்ன் கிட்ட இருக்கிற ரிங்கை விட 200 மடங்கு பெருசாக இருக்கும். J1407Bக்கு ஒரு பேரண்ட் ஸ்டார் இருக்குது. அந்த ஸ்டாரோட நேம் வந்து J1407. இந்த ஸ்டார் கிட்ட இருக்கிற மாஸ் வந்து நம்ம சூரியன் கிட்ட இருக்கிற மாஸ் விட கம்மியாக தான் இருக்குது. இந்த ஸ்டாரோட மாஸ் வந்து நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணால் நம்ம சூரியன் கிட்ட எவ்வளோ மாஸ் இருக்கோ அதில் 90% மாஸ் தான் இந்த ஸ்டார் கிட்ட இருக்குது. இந்த ஸ்டார் கிட்ட இருந்து J1407B பிளானட்டுக்கு வந்து அதிகமான வெளிச்சம் வந்து கிடைக்காது. எதனால் இப்படின்னா J1407Bயோட ரிங் சைஸ் வந்து ரொம்பவும் பெருசாக இருக்கிறதுனால அந்த ஸ்டார் கிட்ட இருந்து வெளியே வர லைட் வந்து அந்த பிளானட்டோட ரிங்கை வந்து தாண்டி வர முடியாது. இந்த பிளானட்டோட ரிங் வந்து ஒரு பேரியர் மாதிரி இருக்குது. அதனால வந்து லைட் வந்து இந்த பிளானட்டை வந்து ரீச் பண்ண முடியல. J1407Bல வந்து 2% லைட் மட்டும்தான் அந்த ஸ்டார் கிட்ட இருந்து கிடைக்கும். மிச்சம் இருக்கிற 98% லைட் வந்து அந்த பிளானட்டோட ரிங்ல வந்து படுறதுனால இந்த பிளானட்டுக்கு வந்து சரியான வெளிச்சம் வந்து கிடைக்க மாட்டேது. இந்த பிளானட்டோட ரிங் வந்து பெருசாக இருந்தாலும் இந்த பிளானட் வந்து உருவாகி 16 மில்லியன் வருஷங்கள் தான் ஆச்சு. எதனால் வந்து 16 மில்லியன் வருஷங்கள் வந்து கம்மியாக இருக்குன்னா, நம்ம சோலார் சிஸ்டம்குள்ளே இருக்கிற சாட்டர்ன் வந்து உருவாகி 4.5 பில்லியன் இயர்ஸ் ஆச்சு. அந்த அடிப்படையில் பார்த்தா J1407B பிளானட் வந்து ஒரு யங் பிளானட்டாக இருக்குது. J1407B பிளானட்டுக்கு வந்து ஒரு பெரிய ரிங் இருக்கிறதுனால அந்த பிளானட்டுக்கு வந்து ஒரு நிக் நேம் இருக்குது. இந்த பிளானட்டோட நிக் நேம் வந்து சூப்பர் சாட்டர்ன். இந்த பிளானட்டோட மாஸ் வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்குது. J1407B பிளானட்டோட மாஸ் வந்து ஜூபிட்டரோட கம்பேர் பண்ணால் ஜூபிட்டர் கிட்ட இருக்கிற மாஸ் விட 17 மடங்கு அதிகமான மாஸ் வந்து இந்த பிளானட் கிட்ட இருக்குது. இதுவே வந்து J1407B பிளானட் வந்து இப்போ சாட்டர்ன் இருக்கிற இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம பூமியில இருந்து நைட் டைமில் வந்து வானத்தை பார்த்தா பல மடங்கு நிலாவோட சைஸ் விட J1407Bயோட சைஸ் வந்து வானத்தில் வந்து பெருசாக தெரியும். இந்த பிளானட் வந்து சூரியனோட மோதுச்சுன்னா இந்த பிளானட்டுக்கு வந்து என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்கலாம். என்னதான் வந்து இந்த பிளானட்டோட ரிங்கோட சைஸ் அப்புறம் இந்த பிளானட்டோட மாஸ் வந்து ரொம்பவும் அதிகமாக இருந்தாலும் சூரியனோட இந்த பிளானட் வந்து மோதுச்சுன்னா இந்த பிளானட் வந்து உருகி அப்படியே வேப்பர் ஆயிரும். ஏன்னா சூரியனோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் மட்டுமே 5500 டிகிரி செல்சியஸ். இந்த டெம்பரேச்சர் வந்து J1407B பிளானட்னால தாக்கு பிடிக்க முடியாது. அதனால சூரியனோட இந்த பிளானட் வந்து மோதுச்சுன்னா இந்த பிளானட் வந்து அப்படியே அழிஞ்சிரும். இந்த வீடியோவில் வந்து J1407B பிளானட் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.